கம் இன். சார், மேம் வீட்ல இருந்து லஞ்ச் கொடுத்து விட்டுருக்காங்க. ஓகே, தேங்க் யூ. சார், நான் சர்வ் பண்ணட்டுமா சார்? இட்ஸ் ஓகே, ஐல் ஹேவ் இட் லேட்டர். இங்க வச்சிருங்க. ம். அப்பா, யாருக்கும் தெரியாம ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டோம். இது மட்டும் அந்த கருணாகத்துக்கு தெரிஞ்சது கோழி கழுத்து திருகிற மாதிரி திருக்கி போட்டுருவான். கடவுளே, யாரும் பார்த்து போட்டு கொடுத்துட கூடாது. ஐயோ, மகேஷ் சார் சாப்பிட போற நேரத்துக்கு வந்துட்டோமா? இப்ப டிஸ்டர்ப் பண்ணா சரியா வருமா? பரவாயில்ல, நம்ம மகேஷ் சார் தானே, தப்பா நினைச்சுக்க மாட்டார். சார், ஹே சௌசவ், நீயா? வாமா, உள்ள வா. என்ன திடீர்னு மேல வந்திருக்க? சாப்பிடுற நேரத்துக்கு வந்து தொந்தரவு பண்ணிட்டேனா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா உட்காரு, சாப்பிடலாம். இல்ல சார், நான் அப்பயே சாப்பிட்டேன். நீ ஆனந்தி ஹாஸ்டலுக்கு போயிட்டியாமே, அன்பு சொன்னா? ஆமா சார். ஆனந்தி எப்படி இருக்கா? டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறாளா? இப்ப அவ நார்மலா தானே இருக்கா? அதெல்லாம் நல்லா தான் சார் இருக்கா. சரி, என்ன விஷயமா வந்த சொல்லு. ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு மகேஷ் சார் கிட்ட சொல்லிட்டா அந்த ராஸ்கலை கண்டுபிடிக்கிறதுக்கு மகேஷ் சார ஹெல்ப் பண்ணுவார்ல, பேசாம சொல்லிரலாமா? என்ன சொல்ல யோசிக்கிற? சொல்லிரலாம், அப்பதான் ஆனந்திக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஹே சௌந்தர்யா, ஹலோ சார். என்ன வேணும்? எனக்கு அந்த வீடியோ வேணும் சார். எந்த வீடியோ? பட்டிக்கடை உன்னதான் கேக்குறேன். கடைசி அந்த சவுசு உன் கூட தானே இருந்தா? அவளை மட்டும் காணோம். அது அவ அவ வரல சார். ஏன் மேடம் ஏதாவது தனியா ஸ்பெஷல் மீல் சாப்பிடுறாங்களா? இங்க வந்து சாப்பிட மாட்டாங்களோ? இல்ல சார், அவளுக்கு ஏதோ அஜீரண கோளாறா இருக்குது, மதியம் சாப்பிடலன்னு சொன்னா. நான் தான் எதுக்கு வந்து மேல வெயில்ல உட்கார்ந்துருக்கணும், கீழேயே இருன்னு சொன்னேன். அவ கீழதே இருக்கா. என்னது, நம்ம சௌசவுக்கு அஜீரண கோளாறா? அது வயிற்றுல இருக்கிறது ஆதி காலத்து ஆட்டுக்கல்லாச்சா, எதை கொடுத்தாலும் அரைச்சி தள்ளிடுமே, அதுக்கு போய் அஜீரண கோளாறா? ஆனந்தி, நல்லா கேட்டியா? அண்ணே, எல்லா நேரமும் எல்லா உடம்பும் ஒரே மாதிரி இருக்குமா அண்ணே? இல்ல, உனக்கு தெரியாம அந்த பைத்தியம் ஏதாவது தில்லாலங்கடி வேலை பாக்குதோன்னு சொன்னேன். இல்லனே, நெசமாத்தே. சௌந்தர்யாவுக்கு பாவம் அவரு சரியில்லை. மொழியே சரியில்லையே. இல்ல ஆனந்தி. ஏய், அதான் சௌசவுக்கு முடியலன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன அதே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு? முதல்ல சாப்பிட்றா, வெயில் மண்டைய புழக்குது, சீக்கிரம் கீழே போவோம். இவ சொல்றத நம்பலாமா? நாம எப்படி நம்ப மாட்டோம். கீழே போய் பாப்போம். அந்த நேரத்துல எஸ்கேப் ஆகி மகேஷ் சாரை பார்க்கலான்னு பிளான் பண்றாளா? நம்மளை இங்கிருந்து அனுப்பதான் சௌந்தர்யாவை வச்சு ஏதோ பிளான் பண்றா. கருணாகரா, அசரவே கூடாது. மாப்ள, கொடைக்குள் மழைய பாத்திருக்க? இல்லையடா. அங்க பாரு. கருணாகம் மண்டைக்குள்ள இருந்து அருவி மாதிரி கொட்டுது பத்தியா? அந்த மண்டைய மலையா நினைச்சு குஷிப்படும் ஜோதிகா மாதிரி மேல போய் பாட்டு பாடலான்னு தோணுது மாப்ள. என்னடா அங்க சத்தம்? சார் ஒண்ணும் இல்ல சார், தக்கச்சிக்கு தக்கஜும் பாட்டு பாடணும் சார். சார்,
அதெல்லாம் பாட்டெல்லாம் இல்ல சார். இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை ஓட்டுறாங்க. எனக்கு தெரியுது, நீ ஒழுங்கா கொடை எப்படி. ஏய் பட்டிக்காடு, சீக்கிரமா சாப்பிட மாட்டேன். எவ்வளவு நேரமா சாப்பிட்டுட்டு இருப்ப? நான் கீழே போவேனா? சார், ஆனந்தி சாப்பிடுறதுக்கும் நீங்க கீழே போறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நான் அவளை மட்டும் சொல்லல, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கீழே வாங்க, வேலை இருக்குல்ல. நீ மட்டும் லேட்டா வா. ஓகே சார். சொல்லு சௌந்தர்யா, எந்த வீடியோ? சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் கொண்டாடினப்ப எடுத்தோம்ல சார், அந்த வீடியோ. சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வீடியோவா? ஆ, அது எதுக்கு உனக்கு? அது இருந்தா தானே சார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். யாரை கண்டுபிடிக்கணுங்கிற? அதான் சார் ஆனந்தி பிரச்சனை, அதுக்கான ஆளை கண்டுபிடிக்கணும்ல. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனந்திக்கு என்ன பிரச்சனை? யாரால பிரச்சனை? அது வந்து சார், சொல்லு. அத சொன்னா உங்களுக்கு புரியாது சார். நீங்க அந்த வீடியோ மட்டும் கொடுங்க. சௌந்தர்யா, முதல்ல ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அப்பதான் நீ கேட்ட வீடியோ உனக்கு கிடைக்கும். அது வந்து சார், அது சொல்லு சௌந்தர்யா. அது சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஆடணும்ல. அதுல யார் நல்லா ஆடினாங்கன்னு எங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் சார். நான் வந்து முத்தண்ணன் தான் நல்லா ஆடிச்சுன்னு சொன்னேன். முத்தண்ணன் ஜெயந்தியக்கா தான் நல்லா ஆடிச்சுன்னு சொல்லுச்சு. அன்பண்ண ஆனந்தி தான் நல்லா ஆடினான்னு சொல்றாரு. ஆனந்திய கேட்டா நீங்க தான் நல்லா ஆடினீங்கன்னு சொல்றா. அதான் யார் ஆடினதுன்னு பேசி ஒரே பிரச்சனை, வேலையே ஓடல சார். ஆனந்தி நான் நல்லா ஆடினேன்னு சொன்னாளா? பாத்தீங்களா, உங்களுக்கே டவுட் வருதுல. நீங்க சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வீடியோ கொடுத்தீங்கன்னா அத நாங்க பார்த்து எங்க எல்லாரோட டவுட்டையும் சேர்த்து உங்களோட டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவோம்ல. ஏய், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து மகேஷ் சாரை பார்க்க வந்தேன். மகேஷ பார்க்கவா? பெர்மிஷன் இல்லாம நீ முதல்ல எப்படி மேல வந்த? உன்னை யாரு முதல்ல அலோ பண்ணது? மித்ரா, காம் டவுன். அவ மேல எது கோவப்படுற? அவ ஒரு தேவைக்காக என்ன பார்க்க வந்திருக்கா. அப்படி என்ன தேவை? ஆக்சுவலி நம்ம சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல எடுத்த வீடியோ அவளுக்கு வேணுமா. அந்த ஃபங்க்ஷன்ல யாரு நல்லா டான்ஸ் ஆனாங்கன்னு எல்லாரும் பார்க்கணுமா. அதுக்காக தான் என்ன பார்க்க வந்திருக்கா.